نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون وقال رسول الله صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வல்லமையும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய வணங்கப்பட தகுதியான படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாவட்டும். வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டல்களில் சிறந்த வழிகாட்டல் நபிமார்கள் இறுதி அனுப்பப்பட்ட இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டல் என்றும், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அனைத்து அனுஷ்டானங்கள் பித்அத்துக்கள், அனைத்து பித்அத்துக்களும் வழியேடுகள் அனைத்தும் நரகத்தின் பாய்ட்டு செல்லும் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை இந்த புனிதமான தருணத்திலே ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, நாமெல்லாம் ஃபர்து ஐன் அந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு மிக விருப்பமான இடங்கள் ஒன்றான இந்த மஸ்ஜிதிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அதே போல் நாளை மறுமை நாளில் படைத்த ரப்புல் ஆலமீன் எங்கள் அனைவரையும் மஹ்ஷருடைய மைதானத்திலே ஒன்று திரட்டுவதற்காண்டி காத்து கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த சோதனை மிக்க அந்த தருணத்தில் படைத்த ரப்புல் ஆலமீன் அர்ஷுடைய நிலை 7 கூட்டத்தாருக்கு வழங்குகின்றான். அந்த நிலை பெறக்கூடிய பெரும் பாக்கியசாலிகளாக நானும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களும் நீங்களும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் விதியாக்க வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையுடன், அன்பார்ந்தவர்களே, பொதுவாக ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு முஃமின் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துவிட்டான் என்று சொன்னால் 3 விதமான கடமைகள் அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அதில் மிக முக்கியமான கடமை ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. அல்லாஹ்வை எந்த விதமான ஷிர்க்குகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் படைத்த ரப்புக்கு இஹ்லாஸான முறையில் வணங்குவது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. அதே போல் இன்னொரு கடமை இருக்கிறது, அந்த மனிதன் அவனுடைய ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை. அந்த ஆத்மாவை நரகத்துக்கு சென்று விடாமல் சுவர்க்கத்தின் பால் சரியான பாதைக்கு அந்த ஆத்மாவை கொண்டு செல்வது அவனுக்கு ஒரு கடமை. அதே போல் 3வது கடமை இருக்கிறது, பிற மனிதருக்கு அந்த மனிதன் செய்ய வேண்டிய கடமை. அதிலையும் குறிப்பாக குடும்பம் என்று வருகின்ற பொழுது ஒரு முஃமின் செய்ய வேண்டிய கடமை என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அதனால்தான் இன்றைய தலைப்பாக குடும்ப உறவுகளை பேணுதலுக்கான அவசியம் என்ற தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த தலைப்பு என்ற பகுதிக்கு போவதற்கு முன்னால் உரையாற்றக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி, இந்த தலைப்பில் அதிகமான பேர் தவறுகள் இழைக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கிறோம். நான் யாரும் யோசிக்கக்கூடாது, ஒரு இலக்காக வைத்து இந்த தலைப்பு பேசப்படுது, இவரைத்தான் திருத்தி கொள்ளணும் என்று நாங்கள் என்ன செய்யக்கூடாது, பிற மனிதர் பக்கம் நாங்கள் சாட்டி விடக்கூடாது. பேசக்கூடிய நானாக இருந்தாலும் இது தவறு இழைக்கக்கூடியவன், கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் தவறு என்பது வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த தலைப்பை நாங்கள் அணுக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையில் குடும்ப உறவு என்று வருகின்ற பொழுது அதிகமாக ஜும்மா பிரசங்கத்தில் ஹம்து ஸலவாத்துக்கு பிறகு ஹதீப் ஒரு குர்ஆனிய வசதி ஞாபகம் ஊட்டுவார்.
எந்த ஹுத்துபாவாக இருந்தாலும் சரி, ஒரு ஹுத்துபாவை நிகழ்த்துகின்ற பொழுது அந்த ஹத்தீப் ஒரு குர்ஆனிய வசனத்தை ஞாபகம் மூட்டுவார். அந்த வசனமே போதும் குடும்ப உறவு பேணுவதற்க முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு வசனம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார், யா அய்யுஹன் நாஸ், ஒட்டுமொத்த மக்களையும் பார்த்து, மக்களே அல்லாஹ் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அவன் எப்படிப்பட்டவன்? உங்களை ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்தான், அந்த ஆத்மாவிலிருந்து துணையை படைத்தான். இப்படி வல்லமை மிக்க ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அதே போல அடுத்த கட்டம் பயப்படக்கூடிய விஷயம், அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். மக்களே நீங்கள்லாம் கேட்கப்பட இருக்கிறீர்கள், கேட்கப்பட நீ பதில் சொல்ல நீ ரெடியாக இருக்கிறீங்க. அந்த விஷயத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி பயந்து கொள்ளுங்கள். அடுத்த இரத்த பந்தத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தக்குவாவை இடங்களை பாவிக்கிறான். ஒன்று அல்லாஹ்வோட தக்குவா செய்யுமாறு அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா நரகத்தை வைத்து பயந்து கொள்ளுங்கள் தக்குவாவை இணைக்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா மறுமை நாளோடு தக்குவாவை இணைக்கிறான். அதே போல குடும்ப பந்தத்தை ரப்புல் ஆலமீன் தக்குவாவோடு இணைக்கிறான் என்று சொன்னால், குடும்ப பந்தம் என்பது அல்லாஹ் கேட்க ரெடியாக இருக்கிறான். இந்த குடும்ப பந்தத்தில் என்ன நான் முஹாசபா செய்யணும்? அல் குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டல் குடும்ப பந்தத்தில் நான் பேணிகிற பொழுது இருக்கிறதா? இந்த விடயத்தை நாங்கள் கட்டாயம் எங்களை நாங்கள் சுய பரிசோதனை செய்யணும். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை அபூ ஹுரைரா என்ற சஹாபி அறிவிக்கிறார். ஒரு மர்ஃபூஆன ஒரு செய்தி, புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தி. என்ன செய்தி? ஹலகல்லாஹுல் ஹல்க, அல்லாஹ் படைப்பினம் அனைத்தையும் படைத்து முடிக்கிறான். படைத்து முடிக்கிற நேரத்தில் காமத்திர் ரஹீம், குடும்ப உறவு எழும்புது. எப்படி எழும்புது? அல்லாஹு ஆலம். அல்லாஹ் அனைத்து படைப்பையும் படைக்கிறான். அந்த நேரத்தில் குடும்ப உறவு அந்த இடத்தில் எழும்புகின்றது. எழும்பி அல்லாஹ் பார்த்து சொல்லுது, ஹாதா மகாமுல் ஆயிதி பிகமில் கத்தியா, இந்த இடம் என்பது குடும்ப உறவை துண்டிக்கக்கூடிய விடயத்தில் நான் பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இந்த இடத்தை நான் பாவிச்சுக் கொள்றேன்னு சொல்லி குடும்ப உறவு எழும்புது. அப்போ எளிமினை பிறகு அல்லாஹ் அந்த குடும்ப உறவை பார்த்து சொல்கிறான், இரத்த பந்த அந்த உறவை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அலா தர்லைன அன் அசில மன் வசலகி, குடும்ப உறவே உன்னை சேர்ந்து நடக்கக்கூடியவனை நானும் சேர்ந்து நடக்கிறேன், நீ பொருந்து கொள்றாயா? வ அக்தஉ மன் கதஅகி, உன்னை துண்டிச்சதான் வாழ்றானா, குடும்ப உறவை புறக்கணிச்சு வாழ்றானா, அவனை நான் துண்டிக்கிறேன், படைச்ச ரப்பு நான் துண்டிக்கிறேன். இப்போ நீ உனக்கு ஓகேயா? அப்போதான் சொல்லுது, பலா, இப்போதான் ஓகே, நான் இப்போதான் இந்த உடன்படிக்கை எனக்கு ஓகேயா இருக்குது, அப்போ எனக்கு நான் பாதுகாத்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு குடும்ப உறவு வருது. இந்த விடயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டிவிட்டு ஒரு வசனத்தை சொல்கிறாங்க, இக்ராவு இன்ஷிஅத்தும், நீங்கள் விரும்பினால் இந்த வசனத்தை ஓதிப்பாங்கன்னு நபி அவங்க சொல்கிறாங்க. என்ன வசனம்? 47வது சூறாவில் 22வது வசனத்தை ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், ஃபஹல் அசைத்தும் இன் தவல்லைத்தும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்லி வ துகத்தஉ அர்ஹாமக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஃபசாதுகளை செய்து பூமியில் ஃபசாதை செய்துவிட்டு அதே போல குடும்ப உறவை புறக்கணித்து வாழ்றைக்கு முற்படுறீங்களா? உலாய்க்கல்லதீன, அப்படி முற்படக்கூடிய சமுதாயம் யார் தெரியுமா? லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். இந்த பூமியில் ஃபசாதுகளை செய்து குடும்ப உறவுகளை புறக்கணித்து இந்த உறவுகள்லாம் புறக்கணிச்சு இந்த உலகத்தை வாழ்றான்னு சொன்னால் அல்லாஹ் செய்யக்கூடிய முதலாவது வேலை உலாய்க்கல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். அது மாத்திரம் கிடையாது, ஃபஅஸம்மஹும், அவர்களை செவிடராக்கி விட்டான். அதே போல வஅமா அபுசாரஹும், கண்களை கூடாக்கி விட்டான். கேட்க வேண்டிய விஷயத்தை ஆத்மா கேட்காது, பார்க்க வேண்டிய விஷயத்தை ஆத்மா பார்க்காது. இந்த விடயத்தை இறைத்துது ஓதி காண்பிக்குமாறு ஓதிக்கொள்ளுமாறு சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களே, குடும்ப உறவை புறக்கணிப்பது அல்லாஹ்வுடைய சாபத்துக்கான வழி. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய சாபம் எனக்கு கடமையாயிட்டுன்னு சொன்னால் நான் என்ன உலகத்தை வாழ்ந்து என்ன பிரயோசனம், நான் என்ன சாதிக்க போறேன்? அல்லாஹ் சபிச்சிட்டான்னு சொன்னால் நான் என்ன பிஸ்னஸ் செஞ்சு லாபம் பார்க்க போறேன்? என்ன உலகத்தில் கண்ணியமான பதவி எடுத்து நான் லாபம் பார்க்க போறேன்? முதலாவது எனக்கு சப்போர்ட்டாக இருக்க வேண்டிய அல்லாஹ்வுடைய சாபம் எனக்கு கிடைக்கிறதா இருந்தால், அன்பார்ந்தவர்களே,
குடும்ப உறவை புறக்கணிக்கக்கூடிய காரியத்தை தங்கி இருக்கிறது. இது அல் குர்ஆன் இந்த இடத்தை சொல்லி காட்டுது. அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான முன்மாதிரி. எந்த விடயத்தையும் சொல்றதுக்கு முன்னாடி செஞ்சு காட்டுவாங்க. ப்ராக்டிக்கல் செஷன் இருந்துச்சு, செஞ்சு காட்டுவாங்க. ஒரு முறை ரோமானிய பேரரசனை ஹிரக்கல்கிட்ட யார் மாற்றுறது? அபு சுஃபியான் மாற்றார். அந்த நேரம் அவர் இஸ்லாத்தை தழுவவில்லை. மாற்றுகின்ற பொழுது கேட்கிறார், ஹிரக்கல் என்ற மன்னன் கேட்கிறார் அபு சுஃபியானை பார்த்து, ஃபமா யஅமுருக்கும், அவர் உங்களுக்கு என்ன ஏவுறாரு? முகமது சொல்லி ஒரு ஆள் இருக்கிறாரு, உங்களுக்கு என்ன ஏவுறாரு? அந்த நேரத்தில் எவ்வளோலாம் பொய்யை இட்டு கட்டலாம். அபு சுஃபியான் என்ற அந்த சஹாபி அந்த நேரம் இஸ்லாத்தை தழுவவில்லை. அது அதிகமாக நல்ல ஒரு சந்தர்ப்பம், நபியை போட்டு கொடுப்பதற்காக வேண்டி அவரை மாட்டி கொடுப்பதற்காக நல்ல ஒரு சந்தர்ப்பம். எவ்வளோலாம் இட்டு கட்டி சொல்லலாம். அபு சுஃபியான் கேட்குற ஹிரக்கல் கேட்குற நேரம் ஒட்டோவாகவே பதில் வருது. என்ன பதில்? முகமது சொல்றாரு, உஅ்புதுல்லாஹ் வஹ்தா வலா துஷ்ரிக் பிஹி ஷைஆ. முகமது சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, முதலாவது தௌஹீத், அல்லாஹ்வை நீ ஓரிரை கொள்கையாக வணங்கணும், எந்தவித இணை கற்பிக்க கூடாது. வத்ருக்கு மா யகூலு ஆபாக்கும், உன்னுடைய மூதாதை எதெல்லாம் சொல்றாங்களோ நீ அதை விடணும். முதலாவது நீ அல்லாஹ்வை தௌஹீதா வணங்கணும். உன வாப்பட வாப்பா, அதுக்கு மேலே மூதாதையர்கள் எதெல்லாம் கடவுளா சொன்னா நீ புறக்கணிக்கணும். அதுக்கு பிறகு யஅமுருனா பிஸ்ஸலா, தொழுமாறு ஏவுறாங்க. வஸ்ஸதகா, தர்மம் கொடுக்குமாறு ஏவுறாங்க. அதே போல் ஒல் அஃபாஃப், கற்பொழுக்கம் உள்ளோரா வாழணும் நபி சொல்றாங்க. அதுக்கு பிறகு வஸ்ஸிலா, குடும்ப உறவை சேர்ந்து நடக்குமாறு ஏவுறாங்க. அன்பாந்தவர்களே, அந்த நேரத்தில் அபு சுஃபியான் சஹாபி அவருக்கு முன்னால அடுத்த படையில் இருக்கிற நேரம் இறை தூதரை பற்றி சொல்லுகின்ற பொழுது வரக்கூடிய பதில் நபிட பண்பாடு. என்ன பண்பாடு? தர்மம் கொடுக்கிற பண்பாடு, கற்பொழுக்கமாக வாழணும் என்ற பண்பாடு. அதே போல அடுத்த பண்பாடு குடும்ப உறவை சேர்ந்து நடக்க வேண்டும் என்ற பண்பாடை அபு சுஃபியான் என்ற அந்த சஹாபி இஸ்லாத்துக்கு முன்னால சொல்றாங்கன்னு சொன்னால் நபி அவங்க செஞ்சு காட்டினாங்கன்னு அர்த்தம். செஞ்சு காட்டி தான் சொன்னாங்க. இந்த பண்பு நபிட்ட இருக்குன்னு சொன்னால் குர்ஆன் சுன்னத வட்டத்தை வாழக்கூடிய நான் எந்த அளவுக்கு பின்பற்றணும், எந்த அளவுக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கணும். ஹிரா குகையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதல் தடவை வருகின்ற பொழுது சுய உருவத்தில் வராங்க. புதிய ஒரு அமைப்பில் ஒரு மனிதர் வருகின்றார், புதிய ஒரு தோட்டத்தொருவர் இருக்கிறார். பயப்படுறாங்க, இக்ரா ஓதுங்க ஓதுங்க சொல்றாங்க, மானபிகாரின்னு சொல்றாங்க. 7ஆம் கட்டத்தில் இறைத்துவ மனைவி நோக்கி ஓடுறாங்க, ஜம்மீலூனி, என்ன போத்துங்க போத்துங்க, ஏதோ உருவம் வந்து இப்படியெல்லாம் சொல்லி சொல்றாங்க. அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான். ஏன் தெரியுமா? முதலாவது பண்பு குடும்பத்தை சேர்ந்து நடக்கிறீங்க, இது அல்லாஹ் உங்களை கைவிடல. முதலாவது எக்கச்சக்கமாக இறைத்து பண்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட பண்பில் அந்த மனைவி சொல்லக்கூடிய முதலாவது பண்பு இரத்த பந்தத்தை நீங்க சேர்ந்து நடக்கீங்க. உங்களை எப்படி அல்லாஹ் வந்து கைவிடுவான்? உங்களை எப்படி அல்லாஹ் வந்து இழிவுபடுத்துவான்? வல்லாஹி லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, ஒரு போதும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், உங்களை இழிவுபடுத்த மாட்டான் என்ற பதில் வருதுன்னு சொன்னால் இறை தூதர் எப்படியெல்லாம் தன் வாழ்க்கையில் குடும்ப உறவை சேர்ந்து நடந்தாங்க விடயத்தை நாங்கள் வரலாற்று ஊடாக பார்க்கலாம். அன்பாந்தவங்களே, இந்த தலைப்பு 2 பகுதியாக பார்க்கலாம். ஒன்று தர்ஹீப், குடும்ப உறவை புறக்கணித்து வாழ்றான்னு சொன்னால் அவனுக்கு உலகத்திலையும் நல்லா தண்டனை வச்சிருக்கிறான், மறுமையிலும் தண்டனை இருக்கிறது என்ற எச்சரிக்கை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இன்னொரு பகுதி குடும்ப உறவை சேர்ந்து நடக்கிறான், அவனுக்கான இஸ்லாம் தர்ஹீபான ஒரு பகுதி வைத்திருக்கிறது. ஆசை ஊட்டுது, நீ குடும்ப உறவை சேர்ந்து நடந்தால் இத்தனை நன்மையெல்லாம் இருக்குதப்பா, அதிகமாக நன்மை இருக்குது என்ற விடயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதை முதலாவது பாருங்க, குடும்ப உறவத்தை புறக்கணித்து வாழ்றான்னு சொன்னால் முதலாவது அவனுக்கான தண்டனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. லா யதுகுலுல் ஜன்னah, சுவர்க்க நுழைய மாட்டான். காத்தியவுன், முதலாவது தண்டனை விலகிக் கொள்ளக்கூடிய ஒரு பகுதி சுவர்க்கம் என்பது அவனுக்கு தடையாக மாறிடும். அன்பானவங்க, நான் எவ்வளோ தஹஜ்ஜத் தொழுதாலும், எவ்வளோ தர்மம் கொடுத்தாலும், எவ்வளோ தொழுதாலும், ஹஜ்ஜுக்கு போனாலும்,
என் வாப்பாவை நான் சேர்ந்து நடக்கிறேன், என் உமாவோட சேர்ந்து நடக்கிறான்னு இல்லை, என் சகோதர புறக்கணிச்சு நடக்கிறேன்னு கேட்ட ஒரு காணி பிரச்சனை. இப்படியெல்லாம் காரணத்தை வைத்துக்கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தின சுவர்க்கத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்களே உலகத்தை புறக்கணிக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மூதவியாக இருக்கிறோம், எவ்வளோ துரதிஷ்டவாளியாக இருக்கிறோம். சுவர்க்கம் தடைகின்ற பகுதி வருவதற்கு மிக முக்கியமான காரணி அவன் யாரு? குடும்ப உறவை புறக்கணிக்கிறான். இதை நபியா இரத்தில சுருக்கமாக சொன்னாங்க. சுவர்க்கம் நுழைய மாட்டான். என் இடத்துல வந்து சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் வந்து சாஃபத்தை டிரெக்டாக சொல்கிறான். வல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகி வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அய்யூஸல். எப்படிப்பட்ட ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு உறுதியான விடயத்தை உறுதி செய்த பிறகு அந்த உறுதி அவன் புறக்கணிக்கிறான். அடுத்தது வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அய்யூஸல். அல்லாஹ் தஆலா எந்த உறவை சேர்ந்து நடக்குமாறு சொல்றானோ அந்த உறவை துண்டிக்கிறான். இப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவன் தெரியும்? சொல்றான் அல்லாஹ் அவர்கள் மீது சாபத்தை இறக்கி விட்டார். யாரு? அல்லாஹ் இதெல்லாம் சொல்லுமாறு உறுதியை நம்ம ஏற்றுக்கொண்டுட்டு அல்லாஹ்வோட உறுதியை நாங்க புறக்கணிச்சு உலகத்தை வாழ்றோம். அடுத்த யாரு? வயக்தவுன மா அமரல்லாஹு பி அய்யூஸல். அல்லாஹ் இதெல்லாம் சேர்ந்து நடக்குமாறு கட்டளையா சொன்னானோ அந்த உறவை நாங்கள் பிரிஞ்சு வாழ்றோம். அப்படியான மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விடயம் அவனுக்கு லானத்தை ரப்புல் ஆலமீன் கடமையாக்கி விட்டான். வசுஉத்தார், அவன் ஒதுங்கக்கூடிய இடம் மோசமான இடமா தான் இருக்கும். மோசமான இடம் சகோதரர்களே சுவர்க்கத்தை நிறுத்த சொல்லப்படல. மோசமான இடம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த இடம் எங்களுக்கு எதிரான இடமாக மாறும். குடும்ப உறவு என்பது ஒரு சாதாரண விடயம் கிடையாது. நான் புறக்கணிச்சு வாழ்றோம் என்று சொன்னால் அது எங்களுடைய சுவர்க்கத்துக்கு தடையா வரக்கூடிய ஒரு ஆயுதமாக இரத்த பந்தம் இருக்கும். இதைத்தான் அந்த இரத்த பந்தம் ஒரு சான்ஸா சலுகையாக சந்தர்ப்பமா பயன்படுத்திக் கொண்டு அல்லாஹ் இந்த இடம் தான் எனக்கு பொருத்தமான இடம், என்ன துண்டிச்சதோ வாழ்வானே அவனுக்கான பதில் எனக்கு கிடைக்கணும். என்ன பதில்? அத்தர்லைன நீ பொருந்து கொள்ள மாட்டாயா? அன் அசிலமன் வசூலாக்கி உன்னை சேர்ந்து நடக்குவானே நானும் சேர்ந்து நடப்பேன். உன்னை கத்தாக்கி உன்னை புறக்கணிச்சதான் வாழ்றான், அவனை புறக்கணிச்சு நடப்பேன். இது உனக்கு போதாத அல்லாஹ் கேட்டானே. காரணம் அல்லாஹ்வுடைய சாபம் குடும்ப உறவை துண்டிப்பது இருக்கிறது. இந்த விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ளணும். அன்பார்ந்தவர்களே, அதே போல அடுத்த ஒரு விடயம் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு உலகத்தில் அல்லாஹ் தஆலா தண்டனை குயிக்காக தருவார். நரகத்தில் அந்த தண்டனை சேவிங்கள் இருக்கும். நரகத்தில் தண்டனை சேவிங்கள் இருக்கும். அதே போல உலகத்தை ரப்புல் ஆலமீன் குயிக்காக தண்டனை தருவார். அந்த தண்டனை தெரியுமா? இந்த செய்தி அபூபக்கர் நஃபீ இப்னு ஹாரிஸ் என்ற அறிவிக்கிறாரு. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் மா தன்புன் அஹ்ரா ஐ வாஜ்ஜில் அல்லாஹு லி ஸாஹிபில் உகூபத ஃபித் துன்யா மாமா யத்தஹிரு ஃபில் ஆখিরাতি ஃபில் ஆখিরা. ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்தில் குயிக்காக தண்டனை கொடுப்பான். அதே போல மறுமையில சேமித்து வைத்திருப்பான். அது என்ன தண்டனை தெரியுமா? மின் கத்தியாத்தி ரஹீம் வல் பகி. உலகத்தை ரப்புல் ஆலமீன் சில பேருக்கு குயிக்கா தண்டனை கொடுப்பான் பாவிகளுக்கு. அது முதலாவது கூட்டத்தார் மின் கத்தியாத்தி ரஹீம், குடும்ப உறவை புறக்கணிச்சு கொண்டிருந்தவன் மறுமையிலும் தண்டனை ரெடியா இருக்கிறது. உலகத்தை ரப்புல் தண்டனை குயிக்காக கொடுப்பான். இரண்டாவது பகி என்று சொன்னால் அடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி அடுத்த அத்துமீறுறது, அடுத்த உரிமையை கை வைக்கிறது. அது சொத்தா இருக்கலாம், அந்தஸ்தா இருக்கலாம், மானம் இருக்கலாம். இதெல்லாம் ஒருவன் மீறான் என்று சொன்னால் அவனுக்கு தண்டனை உலகத்தை குயிக்கா எதிர்பாருங்க இந்த ஹதீஸ் சொல்லுது. இந்த ரெண்டு விடயமும் உலகத்தை ரப்புல் ஆலமீன் தண்டனை குயிக்காக தருவான். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பகுதி தான் குடும்ப உறவு. புறக்கணிக்கக்கூடியவர்கள், குடும்ப உறவை துண்டிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது தண்டனையா ரப்புல் ஆலமீன் நரகத்தை தயார்படுத்தி இருக்கிறான். இது முதலாவது தண்டனை. இதுக்கு பிறகு தண்டனை சொல்லப்பட தேவை கிடையாது. ஆனாலும் ரப்புல் ஆலமீன் அடுத்த தண்டனை வைத்திருக்கிறான். உலகத்தில் அவன் எதை செய்தாலும் அது அவனுக்கு தண்டனையாக மாறும். இது கடமையாகக்கூடிய ஒரு விடயம். குடும்ப உறவை புறக்கணிக்கக்கூடிய விடயத்தில் தங்கிருக்கக்கூடிய செய்தி இந்த ஹதீஸ் உணர்த்துகின்றது. அன்பார்ந்தவர்களே, நான் செய்யக்கூடியதுக்கு முன்னால் தண்டனை நாங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். தண்டனை என்பது நாங்கள் செய்யக்கூடிய அனைத்துக்கும் தடையாக மாறிவிடும். அதனால குர்ஆன் சுன்னா வழியில பயணிக்கக்கூடிய நாங்கள்
குடும்ப உறவை பற்றி அதை எச்சரிக்கையான பகுதி இருக்கிறது, ஆர்வமூட்டக்கூடிய பகுதி இருக்கிறது. அந்த பகுதியின் வாழ்க்கையை நான் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நான் எச்சரிக்கையான பகுதியில் நான் பயணிக்கிறேனா, அல்ல இஸ்லாம் தர்கீபன் சொல்லப்படக்கூடிய குடும்ப உறவை சேர்ந்து நடந்தால் அந்த பகுதியில் பயணிக்கிறேனா என்று நாங்கள்லாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப உறவை துண்டிப்பவனுக்கான தண்டனை இப்படியெல்லாம் சொல்லிட்டு வராங்க. அதே போல குடும்ப உறவை பேணி நடப்பவன் யார் என்று சொன்னால் அவன்தான் ஈமானுடைய அடையாளத்தை இருக்கிறான். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் அதே போல மறுமையினால் ஈமான் கொண்டு ஒரு இருக்கிறான் என்று சொன்னால் ஃபல் யுக்ரிம் லைஃபஹு, விருந்தாளி நல்ல முறையில் கவனிக்கட்டும். ஒமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் ஒருவன் அல்லாஹ்வையும் மறுமையினால் ஈமான் கொள்றானோ ஃபல் யஸில் ரஹிமஹு. ஈமான் அடையாளம், ஈமான் அடையாளமாக நபி அவங்க சொல்றாங்க, மறுமையினால் அல்லாஹ் ஈமான் கொள்றான் என்று சொன்னால் ஃபல் யஸில் ரஹிமஹு, குடும்ப உறவை சேர்ந்து நடக்கட்டும். குடும்ப உறவை சேர்ந்து நடப்பது ஈமானின் ஒரு அமைப்பாக இஸ்லாம் சொல்லி காட்டுது. நம்மளை அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான், யாரெல்லாம் தன்னுடைய வாழ்நாள் அதிகரிக்கப்படணும் ஆசை வைக்கிறாங்களோ, யாரெல்லாம் சொத்துல அபிவிருத்தி வரணும் ஆசை வைக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட மனிதன் ஆசை இருக்குதா அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான எதிர்பார்ப்பு ஃபல் யஸில் ரஹிமஹு. எல்லா ஹதீஸையும் பாருங்க, எல்லா சிறப்பையும் சொல்லி அதில் வரக்கூடிய மிக முக்கியமான சிறப்பு உறவை நீங்கள் சேர்ந்து நடங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு கசப்பான ஒன்று உறவை சேர்ந்து நடக்கிறது. இந்த கசப்பான சேரக்கூடிய இந்த விடயத்தை தான் இன்பமான சுவர்க்கத்துக்கான நன்மையை அல்லாஹ் வைச்சிருக்கிறான். இந்த அடிப்பை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அதே போல குடும்ப உறவை பேணக்கூடியவர்கள் ஒரு நீண்ட ஒரு தலைப்பாக இருந்தாலும் மிக முக்கியமான ஞாபகத்தை வைக்க வேண்டிய பகுதியை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது குடும்ப உறவை பேணக்கூடியவர்கள் எந்த உறவை நான் முற்படுத்தணும். நிறைய உறவுகள் இருக்கிறார்கள், உம்மா இருக்கிறாங்க, வாப்பா இருக்கிறாங்க, சகோதரிக்காங்க, சகோதரிகள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த உறவுகளில் எந்த உறவை நான் முற்படுத்தணும்? இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தி வருகின்றது. இந்த செய்தியை பொறுத்த தாரிக் இப்னு அப்துல்லா அல் முஹாரிபி ஒரு சஹாபி அறிவிக்கிறார். என்ன செய்தி? நான் மதீனாவுக்கு வந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல குத்துபா என்ன செய்றாங்க, நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த குத்துபாவை நிகழ்த்தின்ற பொழுது அந்த நேரத்தில் நபியா சொல்லி காட்டுறாங்க, எதுல் முஅத்தி அல் உல்யா, கொடை கொடுக்கக்கூடிய கை உயர்ந்து கொண்டே இருக்கும், தர்மம் கொடுக்கக்கூடிய கை உயர்ந்து கொண்டே இருக்கும். வபதா பிமன் தவுல், இந்த செய்தியை சொல்லி நபி அவங்க சொல்றாங்க, கொடை கொடுக்கக்கூடிய கை உயர்ந்து கொண்டே இருக்கும். என்ன? அது லொஸ்ட் ஆகாது, லாபமாகிக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட கொடையான கை வபதா பிமன் தவுல். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆள்லேருந்து நீங்கள் அந்த கொடையை ஆரம்பிங்க. உங்களோட பொறுப்பில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களோட இருந்து இந்த கொடையை தர்மத்தை ஆரம்பிங்க. முதலாவது நஃபர் உம்மக, உண்ட தாய். யாரு? உண்ட தாய். அதே போல் ரெண்டாவது நஃபர் வ அபாக், உன்னுடைய வாப்பா. மூணாவது வ உஹ்தக, உன்னுடைய சகோதரி. அதே போல் வ அஹாக்க, உன்னுடைய சகோதரன். வ அதுனாக்க சும அதுனாக்க, பிறகு வரக்கூடியவர்கள். இந்த செய்தியை பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்தை எதனோட ஆரம்பிக்கணும் என்ற ஒரு ஸ்டெப்பை சொல்லித்தராங்க. என்ன ஸ்டெப்? ஒன்ற பராமரிப்பில் இருக்கக்கூடிய முதலாவது மதிக்கப்பட வேண்டிய உறவு தாயிலிருந்து ஆரம்பி. ரெண்டாவது வாப்பாலிருந்து தர்மத்தை ஆரம்பி. வாப்பா பட்டினியில் ஊரில் எல்லாரும் நல்ல தாகத்தோடையும் ஊரில் நல்ல ஒரு பசி இல்லாமல் அவங்க நீ கொடைகளை கொடுத்து எந்த பிரயோசனம் கிடையாது. உன் வாப்பா பசியில் இருக்கிறார் சொன்னால் முதலாவது மதிக்கப்பட வேண்டிய உறவு வாப்பா உம்மா, ரெண்டாவது வாப்பா, மூணாவது சகோதரி, அடுத்த சகோதரன் விடயத்தை ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. சொன்னால் முதலாவது முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய உறவு தாய். நான் தாயோடு எப்படி இருக்கிறேன், தந்தையோடு நான் எப்படி இருக்கிறேன், என் சகோதரன் எப்படி இருக்கிறான். அன்பாந்தவங்களே, சில பேரை பார்க்கலாம், ஏதாவது விசேஷம் வருகின்ற பொழுது இரத்த உறவை தாண்டி வேற உறவுகளை கூப்பிடுவாங்க, இரத்த உறவுகளை பட்டினி இழைப்பாங்க. அதை விடுங்க சகோதரர்களே. நோயாளியை விசாரிப்பது அல்லாஹ் மறுமையிலே கேட்பான். எப்படி கேட்பான்? மரில்து ஃபலம் தஉத்னி, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், என்னை நீ விசாரிக்கவில்லை. அப்போ அல்லாஹ்வுடைய அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், உன்னை நான் எப்படி விசாரிக்கிறது, உனக்கு நோய் வராதே. அந்த நேரத்தில் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், இந்த அடியான் நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் அவனை சந்தித்திருந்த நன்மை நீ பெற்றுக்கொண்டிருக்கலாமே. அன்பாந்து அவ்வளவு பெரிய ஒரு அமல்
அந்த அமலை பொருளாதாரத்தை முற்படுத்துகிறோம். என்ன பொருளாதாரம்? ஒரு நாள் தான் அறிமுகமாயிப்பார் பிஸ்னஸ்மேன், ஒரு நாள் தான் அறிமுகமாயிப்பார் பெரிய ஒரு கல்விமான். அவருக்கு சோமில்ல போய் பார்க்கறது தப்பு கிடையாது சகோதரர்களே, கட்டாயம் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கக்கூடிய நான் எந்த தாய் அறைக்குள்ள எந்த விதமான கவனிப்பும் இல்லாமல் தனி இருட்டுக்குள்ள முடங்கி கொண்டிருக்கிறான்னு சொன்னால், நான் அதை கவனிக்கிறேன்னு சொன்னால் நான் எந்த முறையில் நான் கையாளுறேன்? என்ன தந்தைக்கு ஒழுங்காக அரவணைப்பு இல்லை, தந்தையை உறவு செய்ய கவனிக்கப்படலை. அல்லாஹ் 2 கண்களை எனக்கு உலகத்தை தந்திருக்கிறான். தாய் தந்தையர்கள் ஒழுங்கான முறை நான் பார்க்கல. ஆனால் எங்கேயோ தொங்கல்ல பல்லாயிரம் கிலோமீட்டர் அங்கால ஒரு நோயாளி தரிசிக்க போறேன்னு சொன்னால் இந்த காலைக்குரிய சூனத்துக்கான வழியை நான் எவ்வளவு நான் புறக்கணிக்கிறேன். அன்பாந்தவர்களே, குடும்ப உறவில் முதன்மையான உறவு தாய் தந்தையர்கள். அதுக்கு பிறகு அதாவது உன்னுடைய சகோதரி, அதுக்கு பிறகு உன்னுடைய சகோதரன், அதுக்கு பிறகு உன்னுடைய பக்கத்து அயலவர் இருப்பார். அதே போல் நண்பர்கள் இருப்பாங்க. இதை கொண்டு நீ தர்மம் செய்யப்பான்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னால் அன்பாந்தவர்களுக்கு குடும்ப உறவு என்ற முக்கியமான ஒரு பகுதி. அதே போல் அடுத்தது குடும்ப உறவை அணுகின்ற பொழுது அன்பாந்தவர்களை பிரதிபத்தை எதிர்பார்க்காதீங்க. பிரதிபத்தை எதிர்பார்த்து குடும்ப உறவை நீ பேணாதீங்க. சில பேர் என்ன செய்யறது, எந்த அவன் மகளோட கல்யாணத்தை கூப்பிட்டாதான் என் மகளோட கல்யாணத்தை நான் கூப்பிடுவேன், அல்லது என் மகண்ட வலிமாக்கு அவன் நான் கூப்பிடுவதாக இருந்தால் நான் ஒரு நிபந்தனை போட்டுக்கிறேன், அவன் மகண்ட வலிமாக்கு என்ன கூப்பிடணும், அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்தால்தான் அவனுக்கு நான் பக்கபலமாக இருப்பேன். நான் ஒரு பிரதிபத்தை வைக்கிறது. நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க, லைசல் வாசிலு பில் முகாஃபி, பிரதிபுவாரம் எதிர்பார்ப்பவன் குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாது. இப்போ குர்ஆனை மன்னமிட்ட நம்ம ஹாஃபில்னு சொல்கிறோம், குர்ஆனை மன்னமிட்ட ஹாஃபில். அதே போல் குடும்ப உறவை பேணுபவனுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய பெயர் வாசில், குடும்ப உறவை சேர்ந்தவன். அந்த வாசில் என்ற பட்டம் வரை சும்மா வராது, அதுக்கான டெடிக்கேஷன் நீங்கள் தியாகம் இருக்குது. என்ன தியாகம்? பிரதிபுவாரம் என்ற தியாகத்தை நாங்கள் இழக்கணும். பிரதிபுவாரம் எதிர்பார்க்க குடும்ப உறவை நாங்கள் பழகக்கூடாது. எந்த சகோதரனை வெட்டி விட்டாலும் நான் வெட்ட மாட்டேன். ஏன்? வலாக்கினில் வாசில் உள்ளது இதா குத்திய ரஹிமுஹு வஸலஹா. உண்மையான வாசல் யாரு? எவ்வளவு வெட்டுவான், எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன், பல்லாயிர கணக்கில் ஒரு ஆள் வருவார், பக்கத்து இருக்கிற சகோதரன் மறந்திருப்பார். எவ்வளவு தூரத்தில் இருந்து ஆளுக்கு இன்விடேஷன் வரும், சொந்த சகோதரன் வெட்டிப்படுவான். அந்த சகோதரன் வாசின பட்டத்தை எடுப்பதா இருந்தால் அந்த சகோதரன் வெட்டினாலும் நான் வெட்ட மாட்டேன். ஏன்? வாசின பட்டம் எனக்கு வரணும், குடும்ப உறவை சேர்ந்த பட்டம் எனக்கு வரணும். எப்ப அந்த பட்டம் வரும்? வலாக்கினில் வாசில் உள்ளது இதா குத்திய ரஹிமுஹு வஸலஹா. அவன் துண்டிச்சாலும் நான் சேர்ந்து நடப்பேன். ஒரு முறை ஒரு சஹாபி வருகின்றார். ஒரு சஹாபி வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னலி கராபத்தன், எனக்கு நெருங்கிய சொந்தங்கள் இருக்குது, அஸ்லஹு, நான் சேர்ந்து நடக்க, வயக்தஊனி, நான் சேர்ந்து நடக்கிறேன், ஆனால் என்ன அவங்க வெட்டி விடுறாங்க. நான் சேர்ந்து நடக்கிறேன், என்ன வெட்டி விடுறாங்க. வ உஹ்சினு இலைஹிம், அவனை நல்ல விஷயம்லாம் செஞ்சு கொண்டு போகிறேன். வ யுஸீஊன இலைய, எனக்கு மோசமான விஷயமா செஞ்சுட்டு வராங்க, நான் நல்லா போகிறேன். எனக்கு எல்லாம் நெகட்டிவாக செய்கிறாங்க, நான் பாசிட்டிவாக செய்கிறேன். இப்படிதான் சொல்லி கொண்டு போகிற நேரம் நபி அவங்க சொல்கிறாங்க, லைன் கான கமா தக்கூல், நீங்கள் சொல்கிறத போல் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் குடும்பத்தை சேர்ந்து அவன் புறக்கணிக்கிறான், நீங்கள் நலவு செஞ்சு அவன் கெட்டதை செய்கிறான், நீங்கள் சொன்ன விஷயம் உண்மையாக இருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் எப்படிப்பட்ட விஷயம் தெரியுமா? சுடு சாம்பலை அந்த வாயில் தீத்துறது போல, சுடு சாம்பலை வாயில் தீத்துறது போல. ஏன்? நீங்கள் நலவை செஞ்சு அவன் கெடுதி செய்கிறான், அதே போல் நீங்கள் அவனோட சேர்ந்து வெட்டி விடுறான், துண்டிச்சு நடக்கிறான், ஆனால் நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன். இப்படி நீங்கள் சொல்கிற உண்மையாக இருந்தால் சுடு சாம்பலை அந்த வாயில் தீர்த்துறீங்க. ஆனால் எவ்வளோ வெட்டி விட்டாலும் நீங்கள் சேர்ந்து நடப்பீங்களா இருந்தால் அல்லாஹ்ட புறத்தில் உங்களுக்கு உதவி இருக்கும், அல்லாஹ்ட புறத்தில் உதவி இருக்கும். அன்பானவர்களே, குடும்ப உறவை பேணுவது அதாவது சம்பிரதாயம் கிடையாது, இஹ்லாஸ் இருக்கணும். அதே போல் அல்லாஹ் மாத்திரம் பயந்து குடும்ப உறவை நாங்கள் பாவிச்சு கொள்ளணும். வெறுமனை சம்பிரதாயம் போல அமைப்பு நான் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நன்மைகளை அடைக்க முயற்சி நாங்கள் எடுக்க மாட்டோம். குடும்ப உறவை பேணுவது என்பது ஒரு இபாதத். அல்லாஹ் சுவர்க்கம் என்பது எனக்கு இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு வழி. அதே போல அதுக்கு அடுத்த கட்டம் போனா நரகமும் இலகுவாக வந்துடும். அந்த ஒரு அடிப்படையை புரிஞ்சு
குடும்ப உறவை சரியாக பேணிக் கொள்வோம். எந்த நொடியிலும் எப்படிப்பட்ட சந்தர்ப்பம் வந்தாலும் உறவுகள் விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து சரியான முறையில் பேணி நடக்கக்கூடிய ஈமான்தாரிகளாக நானும் நீங்கள் இருக்கின்ற பார்த்து முடித்துக் கொள்கின்றேன். வாஹித உவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹ்பி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, ஒரு நீண்டொரு தலைப்பாக இருந்தாலும் முதலாவது ஹுதுபாவில் குடும்ப உறவுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் பார்த்தோம். அதே போல் குடும்ப உறவை புறக்கணித்து வாழ்ந்தால் அதுக்கான எச்சரிக்கை நாங்கள் பார்த்தோம். அதே போல் குடும்ப உறவை நான் சேர்ந்து நடந்தால் எங்களுக்கான நன்மாராயத்தை நாங்கள் பார்த்தோம். அதே போல் குடும்ப உறவை பேணுகின்ற பொழுது வரக்கூடிய சறுகல்கள், வரக்கூடிய சவால்கள் அதெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் குடும்ப உறவை பேணக்கூடிய வாசின்ற பட்டத்தை இஸ்லாம் எப்படி அடையாளப்படுத்துகின்றது என்ற விடயத்தை முதலாவது ஹுத்துபாவை நாங்கள் பார்த்தோம். இரண்டாவது ஹுத்துபாவில் நான் விலகிக்கொள்ள வேண்டும். சில பேர் தெரியாமல் பேசுவார்கள். அதை நான் முஹாசபா செய்யணும்னு சொல்கிறது. நாங்கள் பேசுறதுக்கு முன்னால் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணணும். நான் பேசுகிற வார்த்தை அல்லாஹ் எப்படி எடுத்துக்கொள்ள போகிறான் என்ற விடயத்தை நாங்கள் பயந்து பேசணும். நாவலை தக்குவாக இருக்கணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னால் குடும்ப உறவில் பிரச்சனை வார நேரம் சத்தியம்லாம் போடுவாங்க, வல்லாஹின்னு சொல்லுவாங்க. எப்படி வல்லாஹி? ஏதாவது காணி பிரச்சனை வரும், மௌத்து உரங்காட்டி உங்களோட வாசல் நான் விரிக்க மாட்டேன், வல்லாஹி. செய்கிறது தப்பு, அது அல்லாஹ்வை சேர்த்து செய்கிறது. வாசலை மிதிக்கவே மாட்டேன். அல்ல சின்ன ஒரு காணியில் அவரை காணிக்கு வந்திருக்கும். அந்த கூரை காணிக்கு வந்த உடனே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக நான் உன்னை முகத்திலே முழிக்கவே மாட்டேன். உனக்கும் எனக்குமான கனெக்ஷன் அப்படியே துண்டிச்சாச்சு. நீ இந்த மௌத்துக்கும் வந்துடாது, இந்த மௌத்துக்கும் நீ வந்துடாது. நீ மௌத்துக்கு வந்தால் இந்த புள்ளை அடித்து திரட்டும். அப்படி புள்ளை நான் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறேன். முதல்ல நரகத்துக்கான ட்ரைனிங் இது. இப்படி சொல்லக்கூடிய சில பேர் இருக்கிறாங்க, ஈமான்தாரிகளை தவிர சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, மன் ஹலஃப ஃபீ கத்தியத்தி ரஹீமின் அவ் ஃபீமா லா யஸ்லுஹு. யாரொருவன் குடும்ப உறவை துண்டிக்கக்கூடிய விடயத்தில் சத்தியம் செய்கின்றானோ அல்லது இஸ்லாம் அனுமதிக்காத காரியத்தில் சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் ஃபபிர்ருஹு அல்லா யத்திமு அலா தாலிக், அவன் அதை நிறைவேற்றாமல் இருப்பது அவனுக்கு நன்மை. அந்த சத்தியம் எடுபடாது. அந்த சத்தியத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறது தான் அவனுக்கு நன்மையாக நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க. என்ன சத்தியம்? குடும்ப உறவை துண்டிக்கிற என்ற சத்தியம். அல்ல பாவம் செய்கிற நேரம் சத்தியம் போட்டு பாவத்தை செய்கிறது, இப்படியெல்லாம் செய்கிறது அந்த சத்தியத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறது தான் அவனுக்கு நன்மை என்ற விடயத்தை இஸ்லாம் சொல்லி காட்டுது. அதே போல் இன்னொரு பகுதி இருக்கிறது, குடும்ப உறவுகள் பிரச்சனை வார நேரம் நடுவோர் அரிக்கக்கூடியவர்கள் மிச்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சில பேர் எப்படா பிரச்சனை படம் எப்படா பற்ற வைக்கலாம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நாணாத்தம்பிமார் ஒத்துமையாக இருந்தால் நாணாத்தம்பி ஒத்துமை ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து வியாபாரத்துக்கு அடிப்படை நாணாமார் ஒற்றுமையாக இருக்கும், நாணாத்தம்பிமார் ஒற்றுமையாக இருக்கும். சில பேர் யோசிக்கிறது, ஒரு சூழ்ச்சிகள் செய்கிறது, எப்படா பிரச்சனை வரும் அப்போ பிரச்சனையை போட்டால் வியாபாரம் உடையும். அதில் பொருளாதார நோக்கம் பெரிய நோக்கமாக இருக்கும். இப்படி பிரச்சனையை உடைக்கக்கூடிய சமுதாயம் இருக்கிறாங்க. அதே போல் இன்னும் சில பேர் உறவுகளை சேர்க்கிறதுல மும்முரமாக இருக்கிறாங்க. நாணத்தம்பிமா இவ்வளோ காலம் உறவோடு இருப்பாங்க, திருமணம் வந்த பிறகு நாணத்தம்பிமா உறவு தூரமாகும். சில நேரங்கள் வரக்கூடிய மனைவி ஃபதுஃபர் பிதாத்தி தீனாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை கிடையாது. மார்க்கத்தை அடிப்படையில் முடிச்சிட்டோம் என்று சொன்னால் நாணத்தம்பிமார் பிரச்சனை வரவே வராது. அதுக்கு மாற்றமாக நடந்துட்டு சொன்னால் காணி பிரச்சனை வார நேரம் எப்போ நாணத்தை விட்டு கொடுக்குறீங்க, அந்த காலை விட்டு கொடுக்கா நீங்கள் எடுங்க. அல்லது ஏதாவது பிரச்சனை வார நேரம் எப்போ நாணதான் முன்னுக்கு போகிறாரு, நீங்களும் இவரை புள்ளதானே நீங்களும் முன்னுக்கு போகணும் சொல்லி வஞ்சகத்தை உருவாக்கி பகையாக வரக்கூடிய இடங்கள் நாங்கள் பார்க்குறோம். அன்பாத இது சாதாரண உதாரணம். இதை மீறிய உதாரணம் ஒரு அனுபவத்துக்கு கிடைக்கும். ஒரு அனுபவத்துக்கு உதாரணத்தை நீங்கள் பார்க்கலாம். அன்பாதவர்களே, நான் சொல்லக்கூடிய விடயம் பிரிக்கக்கூடிய விஷயத்தை நான் பேசவில்லை. ஒரு உறவு துண்டிக்கப்பட்டு அந்த உறவை சேர்க்கிறதுக்கு முயற்சி செய்கிறான் என்று சொன்னால் அவனுக்கான நன்மை இஸ்லாம் சொல்லி காட்டுது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் அபூ தர்தா என்ற சஹாபி அறிவிக்கிறார்.
இந்த செய்தி திருமதி போன்ற கிரந்தத்தை பதிவு செய்யப்பட்ட செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு மனிதன் 2 ஷஹாதாக்கு பிறகு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கடவுள் என்று ஷஹாதா, அதே போல் இறைத்தூதர் முஹம்மது அல்லாஹ்வுடைய அடிமை, அதே போல் இறுதி நபி என்ற ஷஹாதா, 2 ஷஹாதாக்கு பிறகு ஒரு முஃமினுக்கு கடமையாக தொழுகை, ஜகாத், நோன்பு அப்படியே படித்திரமா வந்து கொண்டே இருக்கும். அந்த தொழுகையை வைத்து சிறப்பை சொல்லி காட்டுறாங்க. என்ன சிறப்பு? அலா அதுல்லுக்கும் அலா அஃதல மின் தரஜத்தி ஸலாத்தி வஸ்ஸியாமி வஸ்ஸதகா. நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க, மக்களே ஒரு விடயத்தை சொல்லி தரட்டுமா? அந்த விடயம் எப்படிப்பட்ட விடயம் தெரியுமா? நீ தொழக்கூடிய தொழுகை, நீ பிடிக்கக்கூடிய நோன்பு, கொடுக்கக்கூடிய தர்மம், இதை விட மிகச்சிறந்த ஒரு அமலை சொல்லி தரட்டுமா? அறிவு தாத்த இந்த சஹாபாக்கள் எப்ப நன்மைக்கான வாய்ப்பு கிடைக்கும், எப்படி அதை தட்டலாம் என்று எதிர்பார்க்கக்கூடிய சஹாபா பெருமக்கள் காலுபலா யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லித்தாங்க. அது என்ன நன்மை தெரியுமா? தொழுகை, நோன்பு, சதக்கா, இதை விட சிறப்பான ஒரு அமலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி, இஸ்லாஹு தாத்தில் பைன், பிரிந்த உறவுக்கு மத்தியில் சமாதானம் செய்கிறது. அன்பா எங்க இஸ்லாம் சிறப்பு வச்சுக்கின்னு பாருங்க. நான் தொழக்கூடிய தொழுகையா இருக்கலாம், தர்மமா இருக்கலாம், நோன்பா இருக்கலாம், அதை விட சிறப்பிக்கக்கூடிய ஒன்று குடும்ப உறவை துண்டிக்கப்படுற நேரம் நாங்கள் என்ன செய்கிறோம்? நானா தம்பிட்ட பிரச்சனையா 2 பேரையும் பேச வச்சு உறவை நாங்கள் புதுப்பிக்கிறோம் என்று சொன்னால் அது சிறந்த அமலா இஸ்லாம் அடையாளப்படுத்துது. அதை சொல்லி நபி அவங்க சொல்றாங்க, ஃபைன்ன ஃபஸாத தாத்தில் பைன் ஹிய ஹாலிகா, குடும்ப உறவில் வரக்கூடிய ஃபசாத் என்பது அப்படி அழிச்சு போட்டுரும். இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னிப்போம். சுவர்க்கம் வேணுமா, இப்ப நன்மைகள் வேணுமா, அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் சேர்ந்து நடப்போம், தக்குவாவோடு சேர்ந்து நடப்போம். சேர்ந்து நடந்தால் இவ்வளவு சிறப்புகள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான்னு சொன்னால், நபி ஹதீஸிலே சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னால், இந்த சிறப்பை சரியான முறையில் அடையக்கூடிய பாக்கியசாலிகளாக நானும் நீங்களும் இருக்கிற பார்த்து முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.